பி அருள், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். அவர் கல்லூரி பேராசிரியர். நமது திண்டிவனம் அரசினர் கல்லூரி பேராசிரியர் பணிபுரிந்து தற்சமயம் ரிட்டையர் ஆகிவிட்டு சமூகத்திற்கு சில நல்ல காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கே சில ஆச்சரியங்கள் இருந்தது. இந்த வயசிலும் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட நான் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் எனக்கு 24 மணி நேரம் எனக்கு பத்தலை. ஸோ அந்த 24 ஹவர்ஸை லைஃப்பில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு அது பத்த மாட்டேங்குது. இந்த வயசில் வந்து இதை கற்றுக்கணும், இது தேவை, அப்படி நீ எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறியோ அது லைஃப் கிடையாது. நீ எதெல்லாம் நீ லைஃபு இதான் வாழ்க்கை, ஜாலியாக இருக்கணும், அது லைஃப் கிடையாது. ஸோ சில கருத்துக்களை வந்து நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண வந்திருக்காரு. அவருடைய உறுதுணை நண்பர் ஜேஇ ரயில்வே ரிசர்வ், அவரையும் கல்லூரி சார்பாக வர இருக்கிறேன். நான் அவர்கிட்டையும் ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுருக்கேன். அவர் ரயில்வேயில் வந்து ஜேஇயாக இருந்தவர் சார். அந்த கோச் ஃபேக்ட்ரிலாம் போய் பார்க்க முடியுமா சார், பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தேன்னா, நீ நல்லா இருக்கணுங்கிறக்காக தான். உங்களுக்கு எது முக்கியம் எதுங்கிறனே உங்களுக்கு வாழ்க்கையில் தெரியவே தெரியாது. நீ நினைக்கிறதெல்லாம் வந்து ரைட்டு, நாம் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு. நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நீ பிகாம் படித்தேன்னா கண்டிப்பாக பேங்குக்கு போகணும், நீ பிகாம் படித்தேன்னா ஆடிட்டர் ஆகணும், இல்லாட்டி பிகாம் படித்தேன்னா கவர்மெண்ட் ஜாப் போகணும். இந்த குறிக்கோளோட நீ வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை. சும்மா காலேஜுக்கு வர்றோம், ஜாலியாக இருந்தோம், என்ஜாய் பண்ணோம், கடைசியில் நீ பார்க்குற வேலை வந்து வேலை கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன். நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு அது தெரியாமல் இருக்குது. இதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நாங்களாம் புத்திசாலித்தனமாக திறமையை வளர்த்துக்கிட்டு போட்டிகள் நிறைந்தவர்கள் எங்களுக்கு எத்தனை பேர் காலை வாரி விட்டுருக்கான்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ தகுதியை வளர்த்துக்குவோம் தான் நான் சொல்கிறேன். திறமையில யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. திறமையெல்லாம் நம்மாதே கற்றுக்கணும். வாழ்க்கையில் ஒரு நல்லவங்களை பார்த்து எப்படி முன்னேறினாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, நாம் எப்படி இருக்கோம், அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கணும். நாமளே தெரிஞ்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. சார் ரொம்ப நேரம் பேசுவார். நான் சாரை நான் பார்த்தோன்னே வேறு இதுக்காக தான் வந்தார் அவர். சார் என்னை அப்ரோச் பண்ணார். ஒரு 15 டேஸ்க்கு பேக்கில் வந்தார், அப்ரோச் பண்ணார். அவர் வேறு எதுக்காக வந்தார், அவர் சர்வீஸ் மைண்டுங்கிற அவர் நான் புரிஞ்சுக்கிட்டு உடனே, சார் நீங்கள் உங்களுக்கு 24 நீங்கள் வாங்க, பசங்க அட்வைஸ் பண்ணுங்கள், இது அட்வைஸ் கூட எடுத்துக்கோ நீ. ஏன்னா நான் வந்து சில கருத்துக்கள் சொல்லும்போது நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, உன் மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஏன்னா நான் என்னுடைய அப்ரோச் வேறு. ஸோ நான் யாரெல்லாம் சொல்லுவாங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களாம் இன்வைட் பண்ணி என்ன பெர்சனலாக இன்வைட் பண்ணுறேன். எனக்கு சார் முன்ன பண்ண பழக்கமாக கிடையாது. எல்லாம் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிறது. அவர் அகடமிஷியன். ஸோ அவர் என்னங்கிறார் அவரே சொல்லுவார், என்னென்னங்கிறது. ஏன்னா நான் சொல்ல விரும்பலை அவரை பற்றி. அவரே நீ டைப் படிக்கிறாரு, தமிழில் டைப் படிக்கிறாரு, சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறாரு, யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வாழ்க்கையில் லட்சியம் வேணும், அதுக்கு உண்டான முயற்சி எடு, கண்டிப்பாக வெற்றி அடைவேன். ஓகே, அடுத்து நான் சார்ட்டை விடுறேன். சார் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. தயவு செய்து வாழ்க்கையில் ஒரு கருத்தையாவது எடுத்துக்கோ, அப்போ தான் நீங்கள் கரெக்டாக இருப்பேன். ஓகேவா? ஒன்றும் சொல்ல மாட்டேன். யாரா கேட்குறதுக்கு நல்லா தான் சார் இருக்கும், செயல்படுத்துகிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீ அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். நீ பிளான் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா சிஸ்டம் ஃபெயிலியர். நான் இப்படி இருப்பேன், இந்த வயசில் இப்படி இருப்பேன், 35-20 வயசில் இப்படி இருப்பேன், 30 வயசில் இப்படி இருப்பேன், 40 வயசில் இப்படி வந்து காட்டுவேன் அப்படின்னு என்னைக்கு நீ வந்து சேலஞ்ச் பண்ணுறியோ லைஃப்பில் ஜெயிக்கிற. உனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாட்டி பார்த்துக்கலாம் நான் இருக்கல அப்படின்னு நீ டிலே பண்ணேன்னா வாழ்க்கை வேஸ்ட். இன்றைக்கி டிசைட் பண்ணுறியா, இன்றைக்கி முடிக்கணும் அந்த வேலையை, ஜெயிக்கணும். ஸோ நீங்கள் எடுத்தோன்னெலாம் ஜெயிக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணினா கண்டிப்பாக கீழே விழத்தான் செய்வேன். கீழே விழும்போது நல்லவங்க யார் கெட்டவங்க யார், ஏன் நம்ம பாதி இந்த செலக்ட் பண்ணோம், ஏன் தோற்று போயிட்டோம், அப்படியே ரீஅனலைஸ் பண்ணி ரீதிங்க் பண்ணி
இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் செய்ய. எல்லாமே ஈஸி கிடையாது. லைஃப்பில் வந்து 90% ஹார்ட் ஒர்க் தேவை. கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், துன்பங்கள் இருக்க, இன்பங்களே இருக்காது. அதெல்லாம் சாக்ரிஃபை பண்ணணும். லைஃப்பில் சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் கேட்டுக்கோ. ஏன்னா இப்போ இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த சார் வந்து இது வரைக்கும் எத்தனையோ ஃபங்க்ஷன் பார்த்துருப்பேன். இந்த ஃபங்க்ஷன் நான் யூடியூப்பில் பண்ணணும் சார் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னார். நான் உடனே ஓகே சொன்னேன். சார்கிட்ட கேளு, உடனே ஓகே சொன்னேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து மைண்ட் செட் வந்து ப்ராடாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம் காலேஜில். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சார் நம்ம யூடியூப்பில், நீங்களும் யூடியூப் சில பசங்க வச்சுருக்கீங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க சார், இப்படி நம்ம பண்ணலாங்கிறது யாருமே வந்து சொல்லலை. சார் இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்ன சார் பண்ணணும்? வந்து கேளு, உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேளு, கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஸ்டாஃப் வந்து திட்டுவாங்க. எப்போ திட்டுவாங்க? நீ தவறு செய்யும்போது திட்டுவாங்க, சும்மாலாம் திட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நான் இது உனக்கு திட்டுறேன் அப்படின்னா நீ தவறு செய்யும்போது சுட்டி காட்ட தான் செய்வேன். நான் நீ நல்லா இருக்கணுங்கிறத நான் திட்டுறேன். வாத்தியார் வந்து என்னைக்கு வந்து வாத்தியாராக இருக்காங்களோ, கடமையை சரியாக செய்கிறாங்களோ, மாணவர்களுக்கு சரியான பாதையை காட்டுறது தான் வாத்தியார். 1ஆம் தேதி சம்பளம் வருது, நீ எக்கடு கட்டு போ, மாணவரை ஃபீச்சர் போட்டு கவலை வாத்தியாரே கிடையாது. இந்த இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா நான் உண்மையாக இன்றைக்கி இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன். ஏன் நான் பார்க்குற தொழிலுக்கு விசுவாசமாக இருக்கேன். நான் இன்றைக்கும் சொல்லுவேன் இது என்னுடைய காலேஜுன்னு சொல்லுவேன். நான் சேர்மன்ட்டே சொல்லுவேன் இது என்னுடைய காலேஜு. அந்த உரிமை எடுத்தால் மட்டும்தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். இல்லை சம்பளத்துக்கு மட்டும் நான் வேலை பார்க்குறேன்னு வேலை பார்க்க மாட்டேன். எந்த காலேஜில் அப்படி வேலை பார்க்க மாட்டேன் நான். இல்லை பசங்க சொல்கிறது கேளுங்க, அவங்கள திட்டாதங்க அப்படின்னா நான் அப்படி மட்டும் காலையில் வேலை பார்க்கவில்லை இது வரைக்கும். என்னோடய பாஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன்னா நான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். சென்னையில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் கொள்கைக்காக வாங்குறேன், நான் சம்பளத்துக்காக வாழ்கிறேன்னா சென்னையில் இருந்திருப்பேன். சில கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் நான். இப்படின்னா இப்படி தான், அப்போ தான் மேலே போக முடியும். அதனால் என்றைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேளுங்க. யாரும் கெடுதலுக்கு சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருப்பேன். ஓகேவா? ரைட். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது முதல்வர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன். ஐ ஆம் ஏ ஆத்தர் ஆஃப் என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் புக்கு ஆஸ் வெல் அஸ் ஏ டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங். ஒரு 4 புக்கு எழுதியிருக்கிறேன். சரி, என்வரன்மெண்டல் புக்கு வந்து ஃப்ரீயாக சும்மா வீட்டில் கிடைக்க அது சார்ட்ட இந்த மாதிரி ஸ்டாஃப்ட்ட கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த ஒரு நோக்கத்தோடு சாரை வந்தேன். சார்கிட்ட வந்து கொடுத்த உடனே சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வந்தால் பரவாயில்லன்னாரு. ஐ எம் ஆல்சோ அக்செப்டட். அதில் சார் பார்த்த உடனே வந்து இவங்களால் முடியும், இவங்கள்ட்ட திறமை இருக்குது, இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த காலேஜுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சாரு கணிச்சார். உள்ளபடி அது ரொம்ப பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் வராது. அதனால் முதலில் இந்த கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த சிறப்பு சொற்பொழிவுக்கு இணங்கி பர்மிஷன் கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும், இங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கும் வீடியோகிராஃபர் என்னுடைய நண்பர் மனோகரன் சார் அவர்களுக்கும், மிகவும் முக்கியமாக நீங்கள் இல்லாமல் எந்த ப்ரோக்ராமும் சிறப்படையாது மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி நல்ல கருத்துக்களை வந்து இப்போ பார்த்து அதை நம்ம படிக்கிறது, அதை கேட்குறது வந்து பெரிய விஷயமா இருக்குது. நானும் நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நல்ல கருத்துக்களையும் நல்ல அந்த சொல்கிற அந்த விஷயத்தையும் நம்ம இருக்கணும், பார்க்கணும், கேட்கணும், அதில் மகிழ்ச்சி அடையணும், ஆனந்தம் அடையணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ரொம்ப பொறுக்கி செலக்டிவாக பார்க்க வேண்டியது இருக்குது.
ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிங்க, இந்த மனித பிறப்பு வந்து ஒரு பெரிய உயரிய பிறப்பு. அதில் வந்து நம்ம ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அதை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு உறுதியாக இருக்கணும். இந்த மனுஷனாக பிறந்ததுக்கே பெரிய விஷயம். எவ்வளோ பிறவிங்கிறான். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவாரம் திருவாசகம்னா புல்லாகி பூண்டாகி மண்ணாகி மரமாகி எப்படியோ சொல்லிட்டு போகிறார் இது மாணிக்க வாசகர். எவ்வளோ பிறவிலாம் இருக்குது. அந்த பிறவிலாம் எடுத்துருந்தால் எங்கேயோ எப்படி இருந்திருப்போம். இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஆனந்தம் மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சங்கடம் வருதுன்னா நம்ம தான் மாட்டிக்கிட்டோம். அது ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கணும். ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு சங்கடம், மனசில் சங்கடம் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அதனால் தெளிவாக இருங்க. ஃபஸ்ட்டு அந்த உறுதி வேணும். என்னன்னா, நான் வந்து என்றைக்கும் நோ காம்ப்ரமைஸ் வித் ஹாப்பி. என்னுடைய மகிழ்ச்சியில் காம்ப்ரமைஸே கிடையாது. என் அனுமதி இல்லாமல் என்னை யாரும் காயப்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கணுங்க. எந்த ஒர்க்கு செஞ்சாலும் அதில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கணும். டோட்டல் இன்வால்மெண்ட் சும்மா ஜஸ்ட்டு கிடையாது, முழுமையாக அர்ப்பணிச்சுங்க. அதுதான் இப்போ இடிக்குது. நம்ம எப்பவுமே எப்படின்னா 50-50 தான். அப்படியும் கொஞ்சம் பார்ப்போம், இப்படியும் கொஞ்சம் பார்ப்போம், இதுலேயும் இருக்க மாட்டோம், அதுலேயும் இருக்க மாட்டோம், இப்படியே ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இன்வால்மெண்ட், டோட்டல் சரண்டர். அந்த நிலைமைக்கு வந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். சார் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க். இப்போலாம் ஹார்ட் ஒர்க்கு போய் அடுத்து ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி கொண்டு வராங்க. அதில் தாம சால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. 99% ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் 1% இன்டெலிஜென்ஸ் இஸ் எனஃப் டு அச்சீவ் தி கோல் அப்படின்னார். 99% ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும், ஒரே ஒரு % நாலேஜ் இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். இங்கே நாலேஜ் தேவையா ஹார்ட் ஒர்க்கு தேவையானா ஹார்ட் ஒர்க்கு தான் தேவை. ஹார்ட் ஒர்க்கு பண்ண பண்ண அதே நாலேஜை கன்வெர்ட் ஆகும். இந்த சூட்சம் யாருக்கும் தெரியாது. கேட்டால் எனக்கு நாலேஜ் இல்லை, என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் எனக்கு கெப்பாசிட்டி அப்படின்னு. கெப்பாசிட்டி யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. இவ்வளோ தான் என் கெப்பாசிட்டி யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எவ்வளோனா மேலே போகும், நம்மளுக்கே தெரியாது. நம்ம பவர் நம்மளுக்கே தெரியாது. நம்ம வந்து அது தீவிரமாக ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ண நம்ம பாட்டு நம்மளுடைய வீச்சு எங்கேயோ இருக்கும். நம்ம வீச்சு, நம்மளுடைய அந்த ஆற்றல், நம்ம திறமை எங்கேயோ போயிடும். அதில் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் திங்கிங் இருந்ததுன்னா இப்பயே தூரம் போட்டுரு. ப்ளீஸ் டேக் திஸ் ஒன் இஸ் அது அட்வைஸ். எனக்கு வேணால் ஒரு கருத்தை எடுத்துக்க. ஆனால் அட்வைஸ் சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் பெரியவங்க அட்வைஸ் சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. பையனுக்கு சொன்னாவே பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்கள் மற்றவங்க சொல்கிறது, நான் யார் உங்களுக்கு சொல்கிறது? என் பையனுக்கு சொன்னாவே பிடிக்காது அட்வைஸ் சொன்னாவே தள்ளி வந்துடுறோம். அதான் இப்போ சிக்கலை. யார் பெரியவங்க தானே சொல்கிறாங்க, நம்ம நல்லது தானே சொல்கிறாங்க. அதில் ஏதோ விஷயம் இருக்கும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ அடிபட்டிருப்பாங்க, 60 வயசு ஆகுதுன்னா அது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. நம்ம எங்கே அவங்க எங்கே, அப்படி ஒரு திங்கிங் இருந்தாவே போதும், நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அதனால் ஐயா சொல்கிறாருன்னா எவ்வளோ காலேஜில், எவ்வளோ யூனிவர்சிட்டியில், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ பார்த்துருப்பாங்க, அதை வச்சு தான் அவங்க வந்து சில இதை சொல்கிறாங்க. இப்படி இருங்க, அப்படி இருங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை நம்ம தான் நிர்ணயிக்கிறோம், வேறு யாரும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் காரணம். இதை வந்து அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்துட்டாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் நல்லா இருப்பேன், எங்கள் அம்மா இங்கே படிக்க வச்சு நல்லா இருப்பேன், இனி எம்பிபிஎஸ் சேர்த்துருந்தா நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. நம்ம +2 அப்படி படித்தோம், இப்படி இருக்கிறோம், ரைட். இப்போ இதுலேருந்து அடுத்து மேலே போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி, நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி மேலே அடுத்த கட்டத்துக்கு நவுந்துக்கிட்டே இருக்கணும். ரைட்டுங்களா? சார் என்னை பற்றி சொன்னாங்க. நான் வந்து நெய்வேலி ஜவஹர் சயின்ஸ் காலேஜில் மோர் தென் ஒரு 15 to 16 இயர்ஸ் ஒரு ஹெச்ஓடியாக இருந்தேன். டிபார்ட்மெண்ட் வந்து ஜியாலஜி டிபார்ட்மெண்ட், எர்த் சயின்ஸ்னு டிபார்ட்மெண்ட்டு. ரொம்ப ரேர் டிபார்ட்மெண்ட்டு. கல் மண்ணை பற்றி படிக்கிறது. எந்த ராக்கு, எந்த கல், எங்கே போர் போடணும், எங்கே மினரலு, எந்த இடத்துல வந்து அந்த மினரல்ஸ்லாம் கிடைக்கும், ஓர்ஸ்லாம் கிடைக்கும், தாதுலாம் கிடைக்கும் அப்படின்னு பற்றி இதுதான் ஜியாலஜிங்கிற சப்ஜெக்ட்டு. அந்த ஜியாலஜி சப்ஜெக்டை படித்து 15 வருஷம் நெய்வேலி ஜவஹர் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து திண்டிவனம் கவர்மெண்ட் காலேஜில் திரு ஏ கோவிந்தசாமி கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஹெச்ஓடியாகவும் ப்ரொஃபஸராகவும் அங்கே ஒரு 16 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்போ இந்த போன ஏப்ரலில் தான் ரிட்டையர் ஆகினேன். 4-5 புக்குக்கு வந்து ஆத்தராக இருக்கிறேன். ரிட்டையர் ஆன பிற்பாடும் எனக்கு வந்து சும்மா இருக்குன்னு தோணலை. இதான் ஒர்க் பண்ணணும், சொசைட்டிக்கு போய் சேரணும், நம்ம நாலேஜ் இதோடு போயிடக்கூடாது. ரைட்டுங்களா? ஏன்னா நம்ம ஒரு ஆள்னால் நம்மளுக்கு ஈக்குவல் நம்ம தான். நான் அப்படின்னு நினைப்பேன்.
நம்மளுக்கு ஈக்குவல் நம்ம தான். இன்னொரு ஆள் ரீப்ளேஸ் பண்ணலாம் முடியாது. அது இப்படி முடியும்? அருள் சார்னா அருள் சார் தான், சார்னா சார் தான். வேறு யாரும் வந்து இன்னொருத்தவங்க இவங்கள மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது, இருக்கவும் முடியாது. ஏதோ ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் நெருங்கி வரலாம், ஆனால் அப்படியே இருக்க முடியாது. அப்போ அப்படிங்கனால வந்து நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியுது. இது அப்படியே விட்டுறக்கூடாது, இது எப்படியா சோசியல் மீடியா கொண்டு போனேன் அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒரு 2 months பேக்கு தான் இந்த சோசியல் மீடியாவில் உள்ளார வந்தேன். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா எதுவும் அதிகமாக பிஸ்னஸ் இது மாதிரி இறங்கக்கூடாது. அதனால் அப்படியே கொஞ்சம் ஓட்டிகிட்டே இருந்துட்டு ஜஸ்ட்டு ரிட்டையர் ஆன பிற்பாடு போன அக்டோபரில் தான் சோசியல் மீடியாவில் வந்தோம். யூடியூப்பில் வந்தோம். யூடியூப்பில் வந்தவுடனே நிறையா ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், நல்ல நல்ல கருத்துக்கள் அதை அப்லோட் பண்ணோம். நிறைய பேர் பெனிஃபிட் அடைகிறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, வியூவர்ஸ் பார்க்குறாங்க. நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ஏஜ் ஆகலை, ஏதோ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. ஏஜுங்கிறது நம்பர் தான், நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏஜுங்கிறது முடியலன்னா படுத்துக்கலாம், முடிஞ்ச நம்ம பாட்டு படுக்கணும். சோம்பேறிக்கு ஒரு டெஃபரன்ஸ் கொடுக்குறோம். சோம்பேறிக்கு யார் சோம்பேறினா செய்ய முடியாமல் கிடக்கிறோம். சோம்பேறி கிடையாது, தன்னால் முடிஞ்சியும் செய்ய முடியாமல் இருக்கான் பாரு. இப்போ உன்னால் படிக்க முடியும், உன்னால் பாஸ் பண்ண முடியும், 60% மார்க் எடுக்க முடியும், அதையும் எடுக்க முடியாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு பொழுது போய்கிட்டு இருக்கோம் பாருங்க, அவங்களும் சோம்பேறி தான். சோம்பேறிங்க யாருன்னா படுத்து கிடக்கிறவங்க சோம்பேறி கிடையாது. என்னால் முடியும் ஆனால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சும்மா படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்குது, அதுவும் சோம்பேறி. அப்போ நம்மளால் முடியும்னா செய்யணும், வேறு யார் செய்கிறது? அதுவும் காலேஜ் தான். காலேஜ் இருந்தால் பெரிய பெரிய லீடர்ஸே போகிறாங்க. ஸ்கூல் வேறு, காலேஜ் வேறு. அது முதல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். காலேஜ்னா தனி, அந்த பீச்சே தனியாக இருக்கணும். இப்போ காலேஜில் வந்துட்டோம், இதை வச்சு இன்னும் டெவலப் பண்ணணும் மேலே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டு ஏதோ வந்தோம், ஏதோ படித்தோம், அந்த ஏதோன்னா தான் சிக்கலை. இது ஏதோ கிடையாது, ஒரு இது பெரிய நல்ல பிளாட்ஃபார்ம். ஸ்ரீ அரவிந்தர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு தளம். இந்த தளத்துலேருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு நவுறீங்க அது உங்கள் கையில் தான். நீங்கள் இருக்குது, அவங்க சாருங்கிறது ஒரு கைட் பண்ணுவாங்க, இப்படி போங்க அப்படி போங்க, இந்த மாதிரி வர்றவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவ்வளோதான் அவங்க செய்ய முடியும், செய்கிறாங்க, நல்ல காரியத்தை செய்கிறாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறணும். நீ எவ்வளோதான் செஞ்சாலும் நான் போக மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன், இந்த ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோட தொடக்க உரையோடு ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த பவர் பாயிண்ட் உள்ளே போவோம். சார்கிட்ட சொன்னேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, சார் என்னை பற்றி லைட்டாக இன்ட்ரோடக்ஷன் அந்த பவர் பாயிண்ட்டு அதில் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் யாருங்கிற பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அதை கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, உலக லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஆன்மீக கருத்துக்களையும் தத்துவ கருத்துக்களையும் சொன்ன பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்கிறாங்க. அந்த லீடர்ஸில் முதல்ல உள்வாங்கணும். அந்த லீடர்ஸை, அந்த தலைவருங்களை சொன்ன கருத்துக்களையும் யார் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சில லீடர்ஸ் மட்டும் அதில் காமிப்பேன். ஸ்க்ரீனில் வந்து சில லீடர்ஸ் மட்டும் தெரியும், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் சோசியல் மீடியா. இப்போ வந்து நீங்கள் சோசியல் மீடியா போகாமல் இருக்க முடியாது. அது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, உங்களுக்கு தெரியும். சோசியல் மீடியா இருக்குது, ஆனால் சோசியல் மீடியா போகாமல் இருக்க முடியாது. ஸோ என்னோட சோசியல் மீடியா இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்றேன், சோசியல் மீடியா அதை பற்றி. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில ஹேபிட்டை என்ன கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் செகண்ட் இயராக இருக்கிறனால இந்த 4th செமஸ்டர் என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ்னு சப்ஜெக்ட் இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாம் கேஷுவலாக படிக்கிறது தான், அதை யாரையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த சிலபஸை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சிலபஸ்லேருந்து லைட்டாக அப்படியே அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிட்டை என்ன அதில் என்ன படிக்கணும் மட்டும் லைட்டாக சொல்லிவிட்டு அதோடு முடிச்சலான் இருக்கிறேன். அதனால் வாங்க நம்ம இந்த பவர் பாயிண்ட்டு ப்ரெசன்டேஷனோட நம்ம பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். கவனிங்க, ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. அநேகமாக வித்தின் 3 to 4 டேஸில் வந்து வீடியோ அப்லோட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ரைட், இல்லை கை தூக்கு, பார்க்கலாமா? ஓகே, ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஜெயிக்கிறோம். மனசை வந்து வித்தியாசமாக ஒரு நல்ல நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகே, பாருங்கள். இந்த பசி கீசாலாம் இருக்குது, இது நார்மல் லைஃப் வேறு, இது கொஞ்சம் வித்தியாசம் நினைக்கணும். இந்த ஒரு வித்தியாசம்னால சார் ஏதோ சில கருத்தை சொல்ல வராரு,
அந்த கருத்தை நம்ம உள்வாங்குவோம். அந்த கருத்தை உள்வாங்கி நம்ம வந்து முன்னேறுவோம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த இது வந்து வருது. ஐ ஆம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு தி காலேஜ் மேனேஜ்மெண்ட் as well as principal, staff members and to the students. நமது கல்லூரி நமது பெருமை அது இருக்கணும். எந்த காலேஜில் நான் ஒர்க் பண்ணுமோ அந்த காலேஜ் பெரிய காலேஜ், எந்த காலேஜில் நான் பேசணும் அந்த காலேஜ் பெரிய காலேஜ். ஏதோ கூப்பிட்டாங்க ஏதோ அந்த மாதிரி இல்லை. நம்ம வீடு நம்ம வீடு நல்ல வீடு. ஒன்று நம்ம இறங்கிட்டோம்னா அது தனி அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது நமது கல்லூரி நமது பெருமை. நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்லைடாக நான் காமிக்கிறேன். அப்படியே லைட்டாக கொஞ்சம் டைம் வேறு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கோஆப்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக மனசை கொஞ்சம் தூய்மைப்படுத்திக்கிட்டு நம்மள்கிட்ட ஏதாவது அழுக்கு இல்லை ஏதாவது ஒரு கெட்டான இருந்தேன்னா லைட்டாக தள்ளிட்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி போங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறது. சார் நேற்று ஈவினிங் தான் ஒரு 3 o'clock தான் சார் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ப மாட்டீங்க, ஈவினிங் நைட்டு ஒரு 11 மணி 12 மணி உட்காந்து இந்த பவர் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்குள்ளே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இருந்தாலும் அதை நான் ப்ரௌடாக தான் நினைக்கிறேன். எதனாலும் பெருமை நம்மளுடைய ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, பார்க்கலாம். கல்லூரிக்கு வந்து நமது கல்லூரிக்கும் பெருமை சேர்த்து மாணவர்களுக்கும் நல்ல அறிவை சொல்லி உங்களையும் வந்து ஒரு வழி நடத்துவதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கும் அருளையா அவர்களை அன்புடன் வரவேற்று அவருக்கு மரியாதை செய்யுமாறு நமது கல்லூரி முதல்வரை வேண்டுகிறோம். நன்றி ஐயா. Listen here, I worked as a government college professor for about more than 16 years. Now I am retired. In the April 2024, I retired from the government college. Now I am running the YouTube channel. The name of the YouTube channel is Arul Student Guide. Student Guide போட்டால் வரும். இருந்தாலும் அருள் ஸ்டூடெண்ட் கெயின் போட்டிங்கன்னா ப்ராப்பராக வரும். இதுதான் அந்த யூடியூப் சேனலுடைய நேம். இந்த சார் இப்போ யூடியூப் சேனல் என்ன சார் பண்ணுறீங்க? இப்போ யாராவது யூடியூப் சேனல் நடத்துறீங்களா? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். எனிபடி ஹேவ் தி யூடியூப் சேனல் இன் தி சோசியல் மீடியா? யாராவது? நம்பால யார் பின்னாடி ஒரு ஆள் தெரியுமா? தெரியுதா? யாராக இருக்கீங்களா? இல்லை, ரைட், விடுங்க. இந்த யூடியூப் கவனிப்பா. யாரும் வந்து இது பண்ண வேணாம். ஒரிசோ கவலையோ எதுவும் கிடையாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருப்போம். சார் ரொம்ப இது கிடையாது, ரொம்ப ஏதோ சொல்ல போகிறேன்னு தெரியல. ஜென்ரலாக பேசுவோம். ஜென்ரலாக நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி முன்னேறணும், அதுக்கு தான். ஓகே சார். இந்த நீங்கள் யூடியூப் சேனல் நடத்தலைங்கிறீங்க, அதில் என்ன சார் போகிறீங்க? எவ்வளோ பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா அதான் பண்ணுறோம். என்னென்ன திருக்குறள் ஒரு அதிகாரமாக நடத்திட்டு இருக்கிறேன். வெதர் யூ ஆர் பிலீவிங் ஆர் நாட், இது வரலையும் 24 அதிகாரம் முடிச்சாச்சு. ஐ பிலாங்ஸ் டு ஜியாலஜி ப்ரொஃபஸரு. தமிழில் போய் திருக்குறளை ஃபஸ்ட்டு அதிகாரம் அதை 4 பிரிவாக பிரிச்சிருக்காரு. 3 பிரிவாக பிரிச்சு அறத்துப்பால், பொருட்பால், காமத்தான் பிரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அறத்துப்பாலை வந்து பாயிரம், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு பிரிச்சிருக்காரு. பாயிரவியல் 4 அதிகாரம் முடிச்சாச்சு. இல்லறவியல் 20 அதிகாரம், மொத்தம் 24 அதிகாரம் இல்லறவியலில் முடிச்சாச்சு. இதுலையும் இல்லறவியல் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் துறவரவியல், ஊழியல்னு போகணும். திருக்குறளை ஒரு அதிகாரமாக நடத்திட்டு இருக்கோம் இதில் யூடியூப் சேனலில். அப்புறம் வந்து தன்னம்பிக்கை கருத்துக்கள் நிறைய, தேவாரம், திருவாசகம், டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது, காந்தியடிகள் சொன்னது, வடலூர் வல்லபெருமான் சொன்னது, இப்படி பெரிய பெரிய மகான்கள் சொன்ன கருத்துக்களை அந்த யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். அப்புறம் சுற்றுச்சூழல் கல்வி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், இப்போ உள்ள நம்ம செகண்ட் இயருக்கு உள்ள அந்த சிலபஸுக்கு அப்படியே சிலபஸ் உள்ளார கொண்டாந்து ஒரு டாப்பிக்கையும் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது வரலையும் 3 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன். 2 யூனிட்டுக்கு சிலபஸ் எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் அதுவும் அப்லோட் ஆகிடும். சுற்றுச்சூழல் கல்வி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். அப்புறம் எங்கள் ஜியாலஜி சப்ஜெக்டில் ஜியாலஜி, ஹைட்ரோ ஜியாலஜி, வாட்டரை பற்றி அதையும் போட்டுட்ருக்கோம். அப்புறம் காமெடி அண்டு சிந்தனை துளிகள் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த சிரிப்பு, நகைச்சுவை தன்மை நம்மள்கிட்ட இருக்கணும். எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டங்கள், வருத்தங்கள், துயரங்கள், துக்கங்கள் இருக்கும். அதை மீறி நம்ம வெளியே வரணும். அதனால் வந்து காமெடி போட்டுட்ருக்கோம்.
அப்புறம் ஆன்மீக கருத்துக்களும் போட்டுட்ருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது யூடியூப் சேனலில் போய் இப்போ நான் கொஞ்சம் நேரம் தான் பேச முடியும், மீது அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் ஆன்மீக மையம் நம்ம பஞ்சவடி கோயில்கிட்ட ஆன்மீக மையம்னு வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி சில ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இது கம்ப்யூட்டரு, அதில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, எம்எஸ் வேர்டு ட்ரைனிங்கு, எக்ஸல் கொடுக்குறது, பவர் பாயிண்டில் ட்ரைனிங் கொடுக்குறது, டிடி பவர் கொடுக்குறது, அது இல்லாமல் பிரிண்டிங்கு, ஸ்கேனிங்கு, லேமினேஷன், ஸ்பைரல் பைண்டிங். உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். உங்களுடைய ப்ராஜெக்டோ நீங்கள் ஏதாவது இப்போ வந்து யூஜியிலே ப்ராஜெக்டோட இருக்கும், நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சாஃப்ட் பைண்டிங்கோ ஹார்ட் பைண்டிங்கோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லா பைண்டிங், ஸ்பைரல் பைண்டிங்கு, சாஃப்ட் பைண்டிங் எல்லாமே வச்சுருக்கோம். அங்கே வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்னால் வந்து தனியாக ஏதாவது கன்செஷன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகான்கள் வந்து நிறைய மகான்கள் இந்த மாதிரி இவ்வளோ பேர் கருத்துக்களை நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது. தமிழில் மட்டும்தான் அவ்வளோ விஷயம் இருக்குது. திருவள்ளுவர் திருக்குறள் கொடுத்துருக்கிறாரு, ராமலிங்க சுவாமிகள் திரு அருப்பா கொடுத்துருக்கிறாரு, திருமூலர் திருமந்திரம் கொடுத்துருக்கிறாரு, சைவ சமய குறவர்கள் 4 பேர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர், அவங்கள தேவாரம் கொடுத்துருக்குறாங்க. அது மாணிக்கவாசர் வந்து திருவாசம் கொடுத்துருக்கிறாரு, அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் கொடுத்துருக்கிறாரு, அவர் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதை கொடுத்துருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்து பைபிள் கொடுத்துருக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் திருக்குரான் கொடுத்துருக்கிறாரு, வைணவ சமய ஆழ்வார்கள் 12 பேர் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் கொடுத்துருக்குறாங்க, நாயன்மார்கள் 63 பேர் இருக்கிறாங்க, பட்டினத்தரை வந்து மும்மணி கோவை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கப்புறம் தாய்மானவர் வந்து பராபர கண்ணின்னு கொடுத்துருக்கிறாரு, ஔவையார் வந்து ஆத்துச்சூடி மூதரை கொடுத்துருக்குறாங்க, குமரகுருவர் வந்து பிரபந்தங்கள் கொடுத்துருக்குறாங்க, சுவாமி வந்து நிறைய சொற்பொழி ஆற்றுக்கிறாரு, பகவான் ரமணர் வந்து அருணாச்சல அக்ஷரமாலை கொடுத்துருக்கிறாரு, ஸ்ரீ அரவிந்தர் வந்து ஆரோவில் இது பண்ணவர் ஸ்ரீ அரவிந்தர். அதோட வந்து திருக்குறள் வந்து இங்கிலீஷ் மொழிபெயர்த்துருக்கிறாரு. ஆரோவில் கொண்டு வந்தது அதுக்கு ரொம்ப பாடுபட்டு ஸ்ரீ அரவிந்தர். அதோட வந்து திருக்குறள் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஆதிசங்கரை வந்து பஜகோவிந்தன் கொடுத்துருக்கிறாரு, ஸ்ரீ ராமானுஜ் வந்து ஸ்ரீ பாஷ்யம் கொடுத்துருக்கிறாரு, மகாவீரர் வந்து கிரந்தங்கள் கொடுத்துருக்கிறாரு, கௌதம புத்தர் வந்து தம்மபதம் கொடுத்துருக்கிறாரு, அகத்திய முனிவர் வந்து அகத்தியம் கொடுத்துருக்கிறாரு, பதஞ்சலி முனிவர் வந்து யோக சூத்திரம் கொடுத்துருக்கிறாரு, சிவவாக்கியர் சித்தர் வந்து ஞான யோக புரட்சி பாடல் கொடுத்துருக்காரு, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வந்து பரிமள கிரந்தா கொடுத்துருக்குறாங்க, மகான் கபீர் வந்து அனுராக சாகர் கொடுத்துருக்கிறாரு, குருநானக் வந்து ஸ்ரீ ஜாப்ஜி சாஹிப் கொடுத்துருக்கிறாரு, துளசிதாஸ் வந்து அனுமன் சலீசா கொடுத்துருக்கிறாரு, காஞ்சி மகா பெரியவர் வந்து தெய்வத்தின் குரல்னு கொடுத்துருக்கிறாரு, மகாகவி பாரதி நிறைய கவிதை பாடிருக்கிறாரு, மகாத்மா காந்தி வந்து சத்தியோசோனை கொடுத்துருக்கிறாரு, அப்துல் கலாம் வந்து அக்னி சிறகன் கொடுத்துருக்கிறாரு, சேக்கிலர் பெருமான் வந்து பெரியபுரம் இல்லைன்னா திருத்தொண்டர்புரம்னு அது கொடுத்துருக்கிறாரு, அடுத்து நக்கீர் வந்து திருமுருகாற்றுப்படை கொடுத்துருக்கிறாரு, காரைக்கால் அம்மையார் வந்து அற்புத திருவந்தாதி கொடுத்துருக்குறாங்க, மெய்கண்டார் வந்து சிவஞான போதம் கொடுத்துருக்கிறாரு, அருணந்தி சிவாச்சியார் வந்து சிவஞான சித்தியார் கொடுத்துருக்குறாங்க, உமாபதி சிவாச்சியார் வந்து திருவருட்பயன் கொடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் 17 சித்தர்கள் 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. அகத்தியர், திருமூலர், இடைக்காடர், கோரக்கர், கொங்கணர், போகர், காலங்கிநாதர், புலிப்பாணி, கருவூரார், மச்சமுனி, கமலமுனி, சட்டைமுனி, பிரம்மமுனி, பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், தேரையர், சிவவாய்க்கிறான், பதஞ்சலின்ட்டு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வேறு எந்த மொழிலையும் வேறு எந்த நாட்டிலையும் இவ்வளோ பேர் சொன்ன கருத்து வந்து ஒரே இடத்துல இருக்குமானா சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. இதை யாரும் படிக்கிறது கிடையாது, இதை யாரும் கேட்குறது கிடையாது. அதனால் இது எப்படி இந்த மாணவர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். யூடியூப் சேனலில் ஒருத்தவங்களா சொன்ன கருத்துக்கள் போய்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன், 63 நாயன்மார்கள். அந்த 63 பேர் யார் அப்படின்னு நேற்று வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். அதனால் வந்து இவ்வளோ முனிவர்கள், இவ்வளோ பெரிய பெரிய மகான்கள் நம்ம பூமியில் அவதரிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றி கொஞ்சமாவது உள்வாங்குவோம், கொஞ்சமாவது கேட்போம், அவங்க யார், என்ன பண்ணாங்க, அதுலேருந்து கொஞ்சம் சில கருத்துக்களை வாங்கினாவே நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ரைட். இப்போ அடுத்தது நம்ம சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவை இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ சோசியல் மீடியா என்னென்ன சோசியல் மீடியா இருக்குது? எஸ்எம்எஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மெசேஜ். அது எதுக்கு? ஒரு சோசியல் மீடியாவும் எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு இது தேவைன்னு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். எஸ்எம்எஸ் அது ஒரு மீடியா. வாட்ஸ்அப் எல்லாம் தெரியும், வாட்ஸ்அப் குரூப்பு, இதில் ஃபோட்டோ அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது எல்லாம் பண்ணிட்டுருங்க. வாட்ஸ்அப்பு அதை வந்து சென்ட் மெசேஜ். என்ன ரீசன், அந்த லாஸ்ட் காரணம் வந்து எதுக்கு அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு கவனி. இதெல்லாம் தெரிஞ்சுக்க. இவ்வளோ இருக்கு, இவ்வளோ நம்மளுக்கு தெரியுமா, இதை கொஞ்சமாக நம்ம பரிச்சயம் ஆயிருக்குமா? உங்கள் காலத்தில் இது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு.
நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பழைய கம்ப்யூட்டரில் வந்து பழைய கம்ப்யூட்டர் கிடையாது, பழைய டைப் ரைட்டர் மிஷினில் டைப் அடித்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணோம். நாங்கள் வந்து பிஜி படிக்கும்போது அப்படிலாம். இப்போலாம் வந்து எல்லாம் வந்து பிரிண்டிங், எல்லாம் பிரிண்டரே வந்து வைஃபை கனெக்ஷன் தான். நான் இப்போ ஒரு பிரிண்டர் வாங்கினேன். சாதா பிரிண்டர் வந்து சும்மா இதில் கனெக்ஷன் கொடுக்குறது, ஒயரில் கொடுக்குறது. இப்போலாம் ஒயர்லெஸ் பிரிண்டருங்கிறான். எல்லாம் இதுதான் வைஃபை கனெக்ஷன் தான். அந்த அளவுக்கு எங்கேயோ போயிட்டு டிஜிட்டல் வேர்ல்டு. இந்த டிஜிட்டல் உலகத்தில், கணினி உலகத்தில் என்னென்ன இருக்குது சோசியல் மீடியா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இமெயில் இருக்குது, அது மூலியம் லெட்டர் அனுப்புகிறோம். யூடியூப் இருக்குது, அது மூலியம் வீடியோவை ஷேர் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் இருக்குது, அது மூலியம் ஃபோட்டோவை வீடியோவை அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறோம். ஃபேஸ்புக் இருக்குது, அது மெட்டான்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நிறைய வந்து இது நம்மளுடைய ஒப்பீனியனையும் கருத்தையும் வந்து இது பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. ட்விட்டர் எக்ஸ்ட்ரலாக இருக்குது, அதுலேயும் வந்து நிறைய பெரிய பெரிய லீடர்ஸு, செலிப்ரிட்டிஸு எல்லாம் அதை ட்விட்டரை யூஸ் பண்ணுறாங்க. லிங்க்டின், எவ்வளோ பேருக்கு இப்போ லிங்க்டின் தெரியும்? கவனி, இது பெரிய லெக்சரே எதுக்கு வேணாம். மேக் ஏஸ் இன்ட்ராக்ஷன். உனக்கு எவ்வளோ தெரியுது, நம்ம எந்த அளவில் இருக்கோம், அப்போ நம்ம எவ்வளோ முன்னேறி போகணுன்ட்டு. லிங்க்டின் யார் யார் அதில் வந்து மெம்பராக இருக்கா? யாரா பார்த்தீங்க? கை தூக்கு பார்க்கலாம். லிங்க்டின் யாருக்கா தெரியுமா? லிங்க்டின் யாருக்கா தெரியுமா? கவனி, லிங்க்டின் தான் வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு, சயின்ஸுக்கு படித்தவங்க அவங்களாம் ஒர்க் பண்ணுற அந்த இதில் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து லிங்க்டின். நீ ஒரு காமர்ஸ் படிக்கிற, இது வந்து கம்ப்யூட்டர் படிக்கிற அப்படின்னா அந்த லிங்க்டினில் போனால் தான் எங்கெங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி ப்ராஜெக்ட் சப்மிட் எல்லாம் அதில் வரும். லிங்க்டின் படித்தவங்க மட்டும் இருக்கிற குரூப்பு லிங்க்டின். வாட்ஸ்அப்பு எல்லாமே இருக்கலாம். நல்லா கவனி, வாட்ஸ்அப்புங்கிறது எல்லாமே இருக்கலாம், ட்விட்டர் எல்லாமே இருக்கலாம். ஆனால் லிங்க்டின் படித்தவங்க மட்டும், ஸ்காலர் மட்டும், காலேஜ் ப்ரொஃபஸரு, டாக்டரு, இன்ஜினியரு, சயின்டிஸ்ட்டு, அவங்க ஒர்க்கு கான்ட்ரிபியூஷன் அங்கே போகும். எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது. அதில் தான் நீ படித்து முடித்து லிங்க்டினில் போனீங்கன்னா உனக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு. நான் வேலை வாய்ப்பு கம்பெனிக்காரன் அதில் போடுவான், எனக்கு இந்த மாதிரி ஆள் தேவைன்ட்டு. எதில் போடுவான்? வாட்ஸ்அப்பில் போட மாட்டான், லிங்க்டினில் போடுவான். நீ லிங்க்டினில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்ட்டு. அதான் லிங்க்டின். அப்புறம் கூகுள் சர்ச்சு, கூகுள் டிரைவ். இப்போ கூகுள் டிரைவ் நான் கூட இதில் எடுத்து வந்திருக்கேன். லேப்டாப்பு எதுவுமே எடுத்துகிட்டு தேவையில்லை. கூகுள் டிரைவில் ஸ்டோர் பண்ணிட்டா எங்கே அமெரிக்கா வேணால் பேசிட்டு வரலாம், எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இஃப் யூ ஆர் ஸ்டோரிங் தி எனி இன்ஃபர்மேஷன் இன் தி கூகுள் டிரைவ் வித்தவுட் டேக்கிங் எனி திங்ஸ் வி கேன் கிவ் யூ லெக்சர். எங்கே வேணால் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். அதான் கூகுள் டிரைவில் இது பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது. கூகுள் மேப் இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு ஃபீல்டு ஒர்க்கு போகணும், நான் ஜியாலஜி ப்ரொஃபஸரு, ஃபீல்டு ஒர்க்கு போகணும், பசங்களை வந்து அந்த கலப்பணி கலைச்சிட்டு போகணும் அப்படின்னா கூகுள் மேப் வச்சு கொண்டு போகலாம். இன்னொன்று கூகுள் எர்த்துன்னு இருக்குது, அதுலேயே நடத்தலாம். இந்த இடத்துல இது கிடைக்கும், இந்த இடத்துல இது எடுக்கலாம், இந்த இடத்துல டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஒரு டூரிஸ்ட் வராங்க, கூகுள் மேப் வச்சு வந்துடுறாங்க. அதான் கூகுள் மேப்பு. அப்புறம் சேட் ஜிபிடி எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்களே, எத்தனை பேர் தெரியும் சேட் ஜிபிடி? சேட் ஜிபிடி கவனி, கூகுளை விட இதான் இப்போ பெஸ்ட்டு. ஆர்டிஃபிஷியல் மேன், செயற்கை மனிதன் பேசலாம். யாரோட? சேட் ஜிபிடியோட நீ பேசலாம். நீ என்ன கேள்வி கேட்குற, பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? மற்ற எவனையும் நம்பாது ஓடிவிடுவான். மற்ற யாரும் நம்மகிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடுவான், வாட ஒரு சினிமாவுக்கு போகலன்னா வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குன்ட்டு அவன் பாட்டு ஓடிடுவான். ஆனால் சேட் ஜிபிடிங்கிறது கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. நீ என்ன கேள்வி உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நீ கேள்வியை தட்டினா அது என்ன கொடுக்கும்? பதில் கொடுத்துரும். நான் இப்போ பொங்கலுக்கு அப்படி தான் அப்லோட் பண்ணேன். அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி வந்து பொங்கலை பற்றி அப்லோட் பண்ணேன். காணும் பொங்கல் அன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணேன். எனக்கு பொங்கலை பற்றி என்ன டீட்டெயில் தெரியாது. பார்த்தேன் இதெல்லாம் சரி வராது, சேட் ஜிபிடி போய்டுவான் அப்படின்னு சேட் ஜிபிடியில் போய் போட்டேன். இன்னும் சொல்கிறாங்களே போகி பண்டிகைங்கிறாங்கன்ட்டு, வாட் இஸ் போகி பண்டிகை போட்டேன். ஆன்சர் வருது, போகி பண்ணால் இதான், குப்பையை எரித்து மனசை வந்து சுத்தம் பண்ணுறது தான் போகி பண்டிகை. சேட் ஜிபிடி எனக்கே தெரியல, சேட் ஜிபிடியில் வருது. போகி பண்டிகைனா குப்பையை எரித்து ஊட சுத்தம் பண்ணுறது. நம்ம அப்போ என்ன நினைக்கிறோம்னா, நம்மள்ட்ட இல்லை மனசில் உள்ள குப்பையை கழட்டி தூக்கி போட்டு புது வரவை கொண்டாடுறது தான் போகி பண்டிகை. தை பொங்கல், வாசல் பொங்கல், மாட்டுப்பொங்கல், ஜல்லிக்கட்டு, காணும் பொங்கல். எனக்கு தெரியும் காணும் பொங்கல். யாருக்கா தெரியுமா காணும் பொங்கல் அப்படின்றது என்ன அர்த்தம்? எதுக்கு வச்சாங்க காணும் பொங்கல்?
நான் கூட அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். காணும் பொங்கல்னா காண்று தான். என்னது? காணுவு தான். எது? வெளியூரில் போய் புதுசு புதுசாக பார்க்குறதுக்கு பேர் காணும், காணுதல், காணும் அப்படின்னு வச்சுருக்கோம். வருது ஜிபிடி, சேட் ஜிபிடியில் வருது. போய் புது இடத்த பார்க்குறது. அதனால தான் அன்றைக்கி பார்த்தா நம்ம பாண்டிச்சேரி பீச்சு எங்கே போனால் பார்த்தா மக்கள் கூட்டமாக அதை வீட்டை விட்டு வெளியில் போய் பார்க்குறது காணுதல். அதெல்லாம் காணும் பொங்கல் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி சேட் ஜிபிடின்னு உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உனக்கு என்ன பிரச்சனை அதில் இருக்கோ கேள்வி கேளு, பதில் அதில் வரும். அதான் சேட் ஜிபிடிங்கிறது. கூகுள் மீட்டு எதாவது மீட்டிங் நடத்துறது, கிளாஸ் நடத்துறது கூகுள் மீட்டு. கூகுள் ஜெமினி இதுவும் அதே போல் கூகுள் ஜெமினி, அது சேட் ஜிபிடி மாதிரி. அதில் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் கூகுள் ஜெமினிலையும் வருது. அப்புறம் பிளாக்லேயும் வந்து நிறைய மேட்ரு வந்து ஃபோட்டோஸு மற்ற ரைட்டிங் மேட்ரு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. கூகுள் எர்த்து, நான் சொன்ன மாதிரி கூகுள் எர்த்து. அந்த எர்த்துக்கு போனால் இந்த காலேஜ்னு கூகுள் எர்த்தில் கண்டுபிடிக்கலாம். இந்த காலேஜ் சைஸ் என்ன ஏது எல்லாம் கூகுள் மேப்பில் வந்துடும் போட்டினா, அது கூகுள் மேப்பு. அப்புறம் ஜூம், அந்த இது மாதிரி எது கூகுள் மீட் மாதிரி ஜூம்னு ஒன்று. அப்புறம் ஜிமெயில். இவ்வளோ சோசியல் மீடியா இருக்குது. இதெல்லாம் எத்தனை உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. ஆனால் டெவலப் பண்ணணும். இந்த காலத்தில் சோசியல் மீடியா இல்லாமல், சமூக வலைதளம் இல்லாமல் நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் முன்னேறி போகணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் கொஞ்சமாவது ஒர்க் பண்ணால் தான் மேற்கொண்டு போக முடியும். ரைட்? அதனால் வந்து சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சோசியல் மீடியாவை பயன்படுத்தாமல் இருந்தோம்னா நம்ம முன்னேற முடியாது. அதில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்து நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. எங்கேயுமே நல்லது வாழ்க்கையினாவே பகலும் இருக்குது, இரவும் இருக்குது, துன்பமும் இருக்குது, இன்பமும் இருக்குது. நம்ம இன்பத்தை நோக்கி போகணும், அவ்வளோதான். துன்பத்தை விட்டு நம்ம இன்பத்தை. ரைட்? ஓகே. அடுத்தது இதான்ப்பா குறிப்பாக நான் சொல்ல வந்தது கருத்து என்னன்னாக்கா, கவனி, இதுக்கே நீ போர் அடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. சப்ஜெக்டே எடுக்கவே இல்லை. யாரும் போர் அடிக்குன்னு ஃபீல் பண்ணாத. நான் சப்ஜெக்டும் எடுக்கலை. அதை கடைசியாக என்வரன்மெண்டல் ஸ்டடீஸு லைட்டாக சப்ஜெக்ட் நிறைய தெரியும். அந்த சப்ஜெக்ட் புக்கெலாம் எழுதியிருக்கேன்னு தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவார்டு வாங்கியிருக்கேன், என்வரன்மெண்ட்டில் அவார்டு வாங்கியிருக்கேன். அது வேறு விஷயம். டைம் என்ன, ஒரு மணி உட்காந்துக்கிட்டு ரொம்ப சப்ஜெக்ட் எடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும். அதனால் அந்த நோக்கத்தை நான் வரல. சும்மா ஜென்ரலாக பேசுவோம். ரைட்டா? ரைட். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, நிம்மதியாக இருக்க சில குறிப்புகள்னு கொடுத்து வந்திருக்கிறேன். இதை மட்டும் லைட்டாக குறிச்சிக்க. இல்லையா? இப்போ சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் போட்டால் பாரு. அதில் முதல்ல என்ன சொன்னால், கடவுள் மீது நம்பிக்கை கொள். ஏன்னா எல்லாம் கை விட்டுருவாங்கப்பா. இப்போ வேணா இப்போ நீங்கள் ஏஜ் ஆஃப் 20 இருப்பீங்க, 20 பிஜியாக இருந்தால் 23 இருப்பீங்க. நீங்கள் 60 வயசு இதெல்லாம் போகும்போது பார்த்தா எல்லாமே கை விட்டுருவாங்க. மனைவி கைவிட்டாங்க, குழந்தைகள் கைவிட்டோம், படித்த படிப்பு கூட ஃப்ரெண்டு. இப்போ சாத்து கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளோ ஃப்ரெண்டு, எவ்வளோ காலேஜ் ப்ரூஃப்ஸு, எத்தனையோ பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. காசு யாரா கூட வரணும்? யாருமே கூட வரல. சார் தான் இப்போ கூட வந்தார் என் கூட. அது மாதிரி எவ்வளோ பேர் வந்து வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க. ரைட்டுங்களா? கடைசி வரல யார் வருவாங்கண்ணா? யாரும் வர மாட்டாங்க. ஒரே நம்பிக்கை. அந்த நேரத்தில் வந்து கடவுள்னு ஒரு பாரத்தை போட்டு எப்போ அவராக துணைக்கு இருக்கான்னு கூப்பிட்டுக்கிறதா கடவுள் நம்பிக்கை கொள்ளணும். படிப்பில் ஆர்வம். எல்லாம் சொல்லுங்கள், நான் கூட சொன்னேன் ஹார்ட் ஒர்க் பண்ணும்பாங்க. ஹார்ட் ஒர்க் வேணாம், கஷ்டப்படாத, இஷ்டப்படு. இஷ்டப்பட்டு படி. கஷ்டப்படாத, இஷ்டப்பட்டு படி. எதுவுமே ஃபஸ்ட்டில் புரியாது, போக போதான் புரிய ஆரம்பிக்கும். படிக்க ஒரு தடவை படி, 2 தடவை படி, 3 தடவை படி, நல்லா புரியும். நாங்களாம் அப்படி தான். நீங்கள் நம்புவீங்களா? எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்த ஆள் தான். நானும் வந்து கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஆள் தான். ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்ல வரேன். எல்லாம் அந்த பின்னணியில் தான் வராங்க. அது மீறி தான் நம்ம மேலே வரணும். அதை விட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூலு, அங்கே வந்து ப்ரைவேட் ஸ்கூலு, அப்படி போட்டி. இது உலகம் வந்து போட்டி உலகம். நீயா நானா? நான் ஜெயிப்பேன், அதான் எனக்கு தேவை. நீ தோப்பியா, அது எனக்கு தேவையில்லை. ரைட். கல்வி, படிப்பு, அறிவின் சிறப்பை உணர். திருவள்ளுவர் இருந்து 40 அதிகாரம் கல்வின்னு ஒரு அதிகாரம் ஒதுக்கிறாரு. கல்வி தான், எவனும் திருட முடியாது. மற்ற எல்லாத்தையும் திருடி போயிடணும். சொத்து கித்து நகை நட்டு எல்லாம் பிள்ளைங்க யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, பிடுங்கிறதுக்கு நினைப்பாங்க. எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கு, 1 100 வந்து அவர் மாதிரி நாலேஜ் என்கிட்ட பிடுங்க முடியுமா? முடியாது. அசந்தா வேறு எதாவது எடுத்துடலாம், நகையை நட்டு எடுத்து போயிடலாம். ஸோ கல்வியினுடைய சிறப்பை உணர வேண்டும். நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள, அதுவே பின்னாலே வழக்கமாக மாறும்.
அதான் பழக்கம் வழக்கம்பா. ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அது வழக்கமாகிடும். காலையில் எந்திரிக்கணுமா, டெய்லி எந்திரிக்கணும். அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா அது வழக்கமாக மாறிடும். உடல்நிலையில் அக்கறைகோள் கவனி. ஹெல்த்து பார்த்துக்கணும். நிறைய பேர் அது கோட்டை விட்டுறாங்க. ஜென்ஸாக இருந்தால் நிறைய தொப்பையை வச்சுக்கிட்டு அது இது நடக்க முடியாமல் அப்படி தப்பு. அது ஹெல்த்து, நம்ம ஹெல்த்து. உடம்புங்கிறது கோயில் மாதிரி, மனசுங்கிறது கடவுள் மாதிரி. ரெண்டும் இருந்தால் நல்லா இருக்கலாம். உடம்பும் நல்லா இருக்குன்னு, மனசும் நல்லா இருக்கணும். ரெண்டுத்தில் ஒன்று டேமேஜ் ஆனாலும் மொத்தத்துக்கு டேமேஜ் தான். ரெண்டும் டேமேஜ் ஆச்சுன்னா படுத்துட வேண்டியது தான். உடம்பும் போய் மனசும் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதில் கண்டதை சாப்பிடாம ஹெல்த்தை கான்சியஸாக பார்த்துங்க. தென் உன்னை நீயே அழகுபடுத்திக்கொள், தப்பே கிடையாது. நம்ம கண்ணாடி முன்னே நின்றா நம்ம தான் அழகுன்னு நினைக்கணும். கண்ணாடி முன்னே நம்ம தான் அழகு, மற்றவங்க அழகா நமக்கு தெரியாது. நான் அழகு, ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும். ஏன் நம்மளுக்கு என்ன குறை? உன்னை நீயே அழகுபடுத்திக்கொள், இவ்வுலகில் நீ தான் அழகு என்று கௌரவம் கொள். நான் தான் தெம்பா நிற்கணும். உன்னை நீயே பாராட்டிக்கொள். கவனி, ரொம்ப முக்கியம். யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க. நானும் பார்த்துட்டேன், எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டேன். அது டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும். யார் நான் ஒர்க் பண்ண காலேஜ் சொல்ல வரேன், எங்கெங்கேயோ அதெல்லாம் பார்க்குறோம். பாராட்டுற குணம் வந்து எல்லாத்துக்கும் வராது, சில பேருக்கு தான் வரும். அது ஒன்றும் காசு பணம் கிடையாது. பாராட்டுறது காசு பணம் கூட கிடையாது. சும்மா நல்லாப்பா, நல்லா பண்ணுறீங்க, நல்லா போங்க, நல்லா பெரிய ஆள் வருவேன், நல்லா படிக்கிற, அப்படி முன்னேறிப்போ, ஆள் கிடையாது. அதில் நம்மளே பாராட்ட வேண்டியதா? நான் பெரிய ஆள்ரா, நல்லா பண்ணிட்டுங்கடா, நல்லா ஒர்க் பண்ணிட்டுங்கடா, சோசியல் மீடியா வந்துட்டுங்கடா, அப்படி பாராட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? நம்மளாமே தட்டி கொடுத்த வேண்டியதான். நம்மளாமே இப்படி தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது. நம்மளாமே நல்லதை ஒன்று சுத்தமான ஆடைகளை உடுத்து மிடுக்காக செல், நல்லா சாப்பிடு, நல்ல ட்ரெஸ்ஸு போடு, கசமுசன்னு போகாத. காலேஜ் ஸ்டூடெண்ட்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி, நம்ம காலேஜுக்கு வரும்போது காலேஜுக்கு மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அந்த மிடுக்கு இருக்கணும். அந்த ஒரு நல்ல ஒரு கெட்டப் இருக்கணும். இல்லை எதுக்கோ போகிறோம், எதானா எதுக்குன்னு செய்யாது. இப்போ நானே இங்கே ஒர்க் சொல்கிறேன்னா கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். சும்மா ஏதோ கூப்பிட்டாங்க நானும் ஏதோ பேச முடியாது. ரைட்டா? தேர்விலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உறுதியாக நம்பு. அந்த ஹோப்பு தான், நம்பிக்கை தான், அது நம்மள்ட்ட இருக்கணும். நமது தமிழ் மொழியை நேசி, அதை வாசி. தமிழில் அவ்வளோ இருக்குது. தமிழை நல்லா படிக்கணும், அதை சுவாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை வாசிக்கணும். தமிழில் ஆங்கிலம் கணியில் அறிவை பெருக்கு. இங்கிலீஷ்லேயும் கவனி, இப்போ இங்கிலீஷ்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் டெவலப் பண்ணலன்னா நம்ம மனுஷனே கிடையாது. நம்ம படிக்காதுன்னு அர்த்தம். அப்போல்லாம் சப்ஜெக்டை படிக்காதுன்னு சொல்லுவாங்க, இல்லிட்ரேட்பாங்க. இப்போ யார் கம்ப்யூட்டர் தெரியலையோ, இல்லை யார் இங்கிலீஷில் தெரியலையோ அவங்களே படிக்காதுன்றாங்க. அதனால் இங்கிலீஷையும் கம்ப்யூட்டரையும் டெவலப் பண்ணும். நீ கடவுளின் குழந்தை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்பு. இது அப்துல் கலாமே சொல்லியிருக்கிறார். எல்லாம் நம்மளாம் கடவுள் என்ற ஆள், கடவுள் தான் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறாரு. எனக்கெல்லாம் நல்லது நடக்கும், அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு நீயே நிகர், எனக்கு நான் தான், எனக்கு நிகர் நான் தான், எனக்கு சப்ஸ்டியூட் யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்கணும். தாய் தந்தையிடம் அன்பு செலுத்து. மற்றவங்கள்ட்ட நான் சொல்லலை, யார்கிட்டனா எப்படின்னா இரு, அப்பா அம்மாட்ட மட்டுமே கரெக்டாக இரு. அது என்னன்னு சொல்கிறது, அது மாதிரி ஒரு உறவை எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே தான் அந்த மாதிரி தாய் தந்தைங்கிறது அது உன்னதமான ஒரு ஒரு உறவு. அது எந்த சூழ்நிலையும் அதுக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, தவறோ தப்போ எதுவும் பண்ணக்கூடாது. தாய் தந்தை மட்டும் அது பொறுப்பாக இருக்கணும். ஆசிரியர்களையும் பெரியவர்களையும் மதித்து நட. டீச்சர்ஸ் அதே போல், குரு. அப்போல்லாம் மாதா பிதா குரு தெய்வம்பாங்க இல்லையா? இப்போல்லாம் மாற்றிட்டாங்க. மாதா பிதா குரு தெய்வம் பழசு. இப்போ மாதா பிதா கூகுள் தான். என்னது? மாதா பிதா குருன்னு சொல்லல, மாதா பிதா கூகுள் தெய்வம்ட்டான். கூகுளை பார்த்துக்க, அப்புறம் டீச்சர் சொல்லிக்கிட்டு அப்படி ஆகிப்போச்சு. காலத்தை சொல்ல வரேன், யாரும் டீச்சர்ஸ் காலம் அப்படி மாறி போயிடுச்சு. குரு சொல்கிறத விட எது நிறைய சொல்லுது? கூகுள் சொல்லுது. மாதா பிதா கூகுள் தெய்வம்ட்டான், அப்படி இருக்கு. ரைட்டுங்களா? சிரித்த முகத்துடன் இரு, கவலைகளை மற. எப்பயும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. உன் மனசில் சோகம் இருந்தால் வெளியில் காட்டிடும், உன்னால் மறைக்க முடியாது. நான் முகத்தில் சிரிப்பாக இருக்கணும்,
மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் முகத்தை உம்முன்னு வச்சுருந்தேன்னா மனசில் ஏகப்பட்ட சிக்கல்னு அர்த்தம். அதனால் எவ்வளோ பிரச்சனைனாலும் தூக்கி போட்டு நல்ல நிம்மதியாக சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். திறனை வளர்த்துகள் நிறைய ஸ்கில்லு டெவலப் பண்ணணும். அதான் இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணுறது. திறமையை வளர்த்துக்கணும். நம்ம ஒரு ஆளுக்கு 2 ஆள்னு அர்த்தம். கவனி, தமிழை மட்டும் தெரிஞ்சால் ஒரு ஆள், தமிழ் இங்கிலீஷும் தெரிஞ்சால் 2 ஆள், தமிழ் இங்கிலீஷு கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் 3 ஆள். ஒரு இதுக்கும் ஒரு ஆள் ஒரு ரூபம் மாதிரி போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? சமூக வளங்களை சரியாக பயன்படுத்தும். இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவை நல்லா பயன்படுத்தணும். ரைட்டுங்களா? அப்புறம் நன்றாக தூங்கு, நன்றாக ஓய்விடு. முக்கியமானதுங்க, நல்லா தூங்கணும். நல்ல பகலில் ஃபுல்லாக உழைக்கணும். உழைச்சிட்டு படுத்தா தூங்கணும். நல்லா உழைச்சா தூக்கம் வரும். எந்த நேரம் செல்ல நோட்டின்றது அப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராது. அப்புறம் எந்த செயலையும் திட்டமிடு. பிளானிங், எதையும் பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணணும். நேரத்தை வீணாக்காது. எதை வேணாலும் திரும்பி பெற முடியும். டைம் மேனேஜ்மெண்ட்டு. டைம் போச்சுன்னா முடிஞ்சது தான். அதனால் வந்து டயத்தை மேனேஜ் பண்ணு. தாழ்வு மனப்பான்மை எரி, தன்னம்பிக்கைக்குள். நம்மள்கிட்ட நெகட்டிவ் திங்கிங், நம்மளால் முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, 10ல் பாஸ் பண்ண முடியாது, மார்க் நிறைய எடுக்க முடியாது, அந்த மாதிரி நினச்சின்னா தூர போட்டுரு. நம்மளால் முடியும். பாசிட்டிவ் திங்கிங். ரைட்டுங்களா? அது மாதிரி இருக்கணும். உன் மதிப்பை உணர். அதான் வேல்யூ எஜுகேஷன் அதுக்கு தான் வச்சான். கவனி, ஒரு சப்ஜெக்ட் ஏன் வச்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஏன் வச்சாங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சுற்றுச்சூழல் வச்சாங்க. இப்போ உனக்கு தேர்ட் இயர் வரும்போது வேல்யூ எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் வருது. தெரியுமா உனக்கு? நீ செகண்ட் இயர் தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு தேர்ட் இயர் தெரியாது. தேர்ட் இயர் வந்து வேல்யூ எஜுகேஷன் வச்சாங்க. அதை நம்ம மதிப்பை நம்ம உணரணும். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு, நம்ம ரோல் என்ன, நம்ம பணி என்ன, அது ஆளுமை திறனை வளர்த்துக்கொள். அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு லீடராக வரணும். ரைட்டுங்களா? அடுத்து சமூக சேவை செய். கடைசியாக என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு சோசியல் ஒர்க் பண்ணணும். மக்களுக்கு பயன்படுற மாதிரி நன்மை ஏதாவது செய்யணும். இதான் நான் சொல்ல வந்த கருத்து. இப்போ வாங்க, அந்த உங்களுக்கு இந்த செமஸ்டர் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னு சப்ஜெக்ட் இருக்குது. என்விரான்மெண்டல் ஸ்டடீஸுடைய சிலபஸ் உள்ளார கொண்டாந்துட்டேன். இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே வருது. அஃபிலியேட்டட் டு அவர் காலேஜ் இஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட சிலபஸ் இதான் வச்சுருக்கிறாங்க. இதை நான் தனியாக புக்கு போட்டிருக்கேன். உங்கள் ஸ்டாஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் புக்கை. அதை பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா இந்த சோசியல் மீடியா யூடியூப்பில் இந்த ஒரு சப்ஜெக்டையும் ஒரு டாப்பிக்கையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது வரையும் 3 டாப்பிக்கை வந்து யூடியூப்பில் போட்டுட்டேன், பப்ளிஷ் பண்ணிட்டேன், வெளியிட்டுட்டேன். என்னென்ன டாப்பிக்னாக்கா, இன்ட்ரோடக்ஷன் டு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் மல்டி டிசிப்ளினரி நேச்சர் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸுங்கிற சப்ஜெக்ட், அந்த டாப்பிக்கை சோசியல் யூடியூப்பில் போட்டாச்சு. காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டு, அதாவது ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், பயோஸ்பியர், இதான் காம்போனண்ட்டு. இதை போட்டாச்சு, யூடியூப்பில் போட்டாச்சு. 2வது வீடியோ. 3வது வீடியோ வந்து ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், அதுவும் போட்டாச்சு. 3 வீடியோ போட்டாச்சு. இன்னும் இருக்கிறத ஒரு வீடியோவோ இன்றைக்கி நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் ரெடியாக இருக்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைட்டுங்களா? நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படி நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆச்சுனாக்கா யூனிட் 1 முடிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, அந்த யூடியூப்பில் கொஞ்சம் நேரம் நீ கேட்டுட்டு ஒரு டாபிக் வந்து 15 நிமிஷம் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான். அந்த 15 நிமிஷம் காலையில் கேட்டு அப்படி பார்த்துட்டு பார்த்து எழுதிடலாம். அப்படி சிம்பிளாக பசங்களுக்கு போய் ரீச் ஆகணும். இந்த பசங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம காலேஜ் மட்டும் இல்லை, நாம் வச்சுக்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை காலேஜும் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. எதோ சார் நம்மளுக்கு கோசம் செஞ்சார்னு நினைக்காதீங்க. நம்ம காலேஜுக்கு மட்டும் இல்லை, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு 80 காலேஜ் 90 காலேஜ் இருக்குன்னா 90 காலேஜிலும் படிக்கிற அத்தனை செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. அதனால் லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பயன்படுன்னுட்டு இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்கேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது வரையும் 3 இது அப்லோட் பண்ணியாச்சு. நாளைக்கு 4வது வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பார்த்துங்க. ரைட்டுங்களா? 2வது யூனிட் வந்து இக்கோசிஸ்டம். இக்கோசிஸ்டம்னா ஒரு சூழ்நிலை, ஒரு சூழியல்னு பேர். ஒரு ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் இக்கோசிஸ்டம், டெசர்ட் இக்கோசிஸ்டம், அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு என்வரான்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஏரியா ஒரு திருச்செந்தூர் கூட்டோடு இந்த ஏரியா நம்ம வாழ்கிறோம். நம்மளுடைய ஒரு மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரி அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, மதுரை அவங்க ஒரு ஏரியா ஒரு மாதிரி இருப்பாங்க, சென்னை அவங்க ஏரியா இருப்பாங்க. அப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு மாதிரி சுற்றுச்சூழல் மாறுது. அது மாதிரி தான் ஃபாரஸ்ட்டு, டெசர்ட்டு, அக்வாட்டிக்கு, கிராஸ்லேண்டு அப்படின்னு மாறும். அதுதான் சூழல். அடுத்து வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ரினியூவபிள், நான் ரினியூவபிள்.
ரினியூவல்னால் பெறக்கூடியது, நான் ரினியூவல்னால் பெற முடியாது, திரும்ப திரும்ப பெறக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு சூரிய வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து நம்ம நிறைய டேப் பண்ணும். சோலார் ரேடியேஷன், இப்போ வந்து சோலார் லேம்ப்பு, சோலார் லைட்டு எல்லாம் வந்துருச்சு. அதே நீ வந்து ஆயிலு, லிக்னைட்டு இதெல்லாம் பார்த்தா எடுக்க தீந்துடும். எது எடுக்க தீந்துருதோ அது நான் ரினியூவபிள். எது சர்ப்ளஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும், யூஸ் பண்ண திரும்ப கிடைக்குதோ அது ரினியூவபிள். அப்போ சோலார் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி இதெல்லாம் வந்து ரினியூவபிள், திருப்பி கிடைக்க முடியாது. பார்த்தீங்கன்னா மினரல்ஸு, லிக்னைட்டு, கோலு, ஆயிலு இதெல்லாம் வந்து நான் ரினியூவபிள். ஸோ அப்படி பிரிச்சுருக்குறாங்க. அதை ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த 3வது யூனிட்டில் சொல்கிறாங்க. 4வது யூனிட்டு பயோடைவர்சிட்டி அண்டு கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டி இப்போ தான் நான் சொன்னேன், ஒரு ஆளும் வெவ்வேறு. ஒரு நாய் இருக்குன்னு நாயில் 10 வெரைட்டி, நமக்கு தெரிஞ்சு 10ன்னு சொல்ல வரேன். ஒரு நாயில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்கிறான். மனுஷால இல்லை வெவ்வேறு. நம்ம தமிழ்நாடு தமிழியன்ஸ் இப்படி இருக்கும். இந்தியாவுக்குள்ளே பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் வேறு மாதிரி இருக்கான், வேறு மாதிரி ட்ரெஸ் போடுறான், வேறு மாதிரி சாப்பிட்றான். இது நம்ம இந்தியா. இது வெளிநாடு போனால் சவுத் ஆஃப்ரிக்கா அவன் ஒரு மாதிரி இருக்கான், லண்டன்காரன் ஒரு மாதிரி இருக்கிறான். அதான் வெள்ளையனே வெளியேறணும். நீ வெள்ளையாக இருக்கிற, நாங்கள் கருப்பாக இருக்கிறோம், வெள்ளையனே வெளியேறணும் வச்சோம். அப்போ என்னன்னாக்கா இல்லை மனிதர்களுக்குள்ள ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அந்த அந்த விலங்குக்குள்ள வெரைட்டிஸ் பேர் தான் பயோடைவர்சிட்டி. பயோனா லைஃபு, அதில் வெரைட்டிஸு. அனிமலுக்குள்ளே ஏகப்பட்ட வெரைட்டிஸ். ஒரு இனம், அந்த ஒரு இனத்துக்குள்ளே ஏகப்பட்ட வெரைட்டி, ஒன்று ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் பயோடைவர்சிட்டி. அடுத்தது என்ன பொல்யூஷன், அப்புறம் மாசுபாடு. இதான் ஒன்று வாட்டர் பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷனு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. அது மெயினாக 3 R's அது முக்கியம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் 3 R. அது என்ன சார் 3 R? மொதல் R ரெடியூஸ். ரெடியூஸ்னு குறை. என்ன குறை? எதையும் பயன்படுத்துவது குறை. பிளாஸ்டிக்காக பயன்படுத்துறது குறை, ஒரு மினரலாக யூஸ் பண்ணுறது குறைச்சி செலவிடு, அதான் ரெடியூஸ். தென் ரீயூஸ், திருப்பி பயன்படுத்து. ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம், தூக்கி போடாமல் அந்த வாட்டர் பாட்டிலே திருப்பி யூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணணும். ரீசைக்கிள், திருப்பி மறுசுழற்சி விடணும். இதுதான் 3 R's, அதான் முக்கியம். அப்புறம் என்விரான்மெண்டல் பாலிசி அண்ட் ப்ராக்டிஸ். என்விரான்மெண்டல் பாலிசினா அது எப்படி ஆக்டு, என்னென்ன ஆக்ட்லாம் வருது, வாட்டர் ஆக்டு, விண்ட் ஆக்டு, இந்த வாட்டர் ஆக்டு, அந்த இது வாட்டர் ஆக்டு, ஃபாரஸ்ட் ஆக்டு, ஒன்றுக்கும் வந்து அந்த இது இருக்கும், சட்டங்கள், சட்ட திட்டங்கள். அதான் வந்து யூனிட் 6. அப்புறம் யூனிட் 7 ஹியூமன் கம்யூனிட்டிஸ் அண்ட் தி என்வரன்மெண்ட்டு. மனித வாழ்க்கையும் சமூகமும் சுற்றுச்சூழலும் எப்படி இருக்குது, இவங்களோட ரோல் என்ன, நம்ம எப்படி வந்து இந்த இதை வந்து கன்சர்வேஷன் பண்ணுறோம், இவங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்புறம் முக்கியமான மூமெண்ட்டு சிப்கோ மூமெண்ட்டு, சைலண்ட் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க எப்படி வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க இந்தியாவில், அதை பற்றி தான் அந்த இதான் வந்து. அப்புறம் கடைசியாக வந்து 8வது யூனிட் வந்து ஃபீல்டு ஒர்க்கு. அந்த ஃபீல்டு ஒர்க்கு போக சொல்கிறாங்க. இதான் வந்து இது. இப்போ இவ்வளோ புக்கு நான் போட்டிருக்கேன். ஒன்று வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸு, அப்புறம் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸு கைடு, அப்புறம் வந்து வேல்யூ எஜுகேஷனு, கிரவுண்ட் வாட்டர்னு ஒரு புக்கு, அப்புறம் என்வரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கு, அப்புறம் வந்து இது வந்து அவார்டு வாங்கினது. இதெல்லாம் வந்து ஒரு என்ன ஒர்க்கு நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். அதெல்லாம் மொத்தத்துக்கு இப்போ அவ்வளோ முடிச்சு நினைக்கிறேன். நன்றி. ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஒன்றே ஆயிடுச்சு. தேங்க்யூ. எனி கிளாரிஃபிகேஷன்ஸ், எனி ஃபீட்பேக்? ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஏதாவது கொரீஸு, கேள்விகள் என்வரன்மெண்ட்டை பற்றி கேட்கலாம், இல்லை ஜென்ரலாக கேட்கலாம். நான் ஜென்ரலாக தான் பேசினேன், உங்களுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போனதை நான் நினச்சேன். எதுவும் ரொம்ப கடைசியில் தான் கொஞ்சோண்டு வச்சேன் என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ்ன்னு, மற்ற எல்லாம் ஜென்ரலாக தான் பேசினேன். ரைட்டா? நீங்கள் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அநேகமாக இந்த வீக்குக்குள்ளே யூடியூப்பில் வந்துடும், நீங்களே பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் லெவலில் வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் கொண்டு போக போகிறோம். அதனால் வந்து எவ்வளோ குயிக்காக வந்து யூடியூப்பில் போட முடியுமோ போடுறோம். அதனால் வந்து ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ரோல் என்ன, நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து நல்லா நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏதாவது சமூக சேவை செய்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் உங்களை நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஏதாவது நீங்கள் கொரிஸ் இருந்தால் கேட்கலாம்.
ஏதாவது கேள்விகள் சந்தேகம் ஏதாவது இருக்கா? கரெக்டாக 1:45 ஒரு 2 மணிக்குள்ளே அவர் முடிச்சாச்சு. பேசணும், நிறைய பேசலாம். உங்களுக்கு தெரியும், நிறைய சப்ஜெக்ட் பற்றியோ இன்னும் ஜென்ரலாக பேசியிருக்கலாம். அது என் நோக்கம் கிடையாது. உங்களையும் போர் அடிக்காமல் கொண்டு போகணும். வந்த மெசேஜை சொல்லணும், சொல்லியாச்சு. இப்போ ஏதாவது உங்களுக்கு கேள்வி கொரிஸு எதாவது இருந்தால் இந்த மைக்கை வாங்கி நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது பாய்ஸ் வந்து ரொம்ப குறிப்பாக அந்த ஹேர் ஸ்டைலு, அது சார் சொன்ன மாதிரி கை இதெல்லாம் வேணாம். நானும் எவ்வளோ எங்கள் காலேஜெலாம் கழட்டி போட்டு முடியல. வேணாம், அது ஸ்டைல் கிடையாது. கவனி, நம்மளுக்கு ரோல் மாடல் வந்து அப்துல் கலாமு, அந்த மாதிரி காந்தியடிகள், வள்ளலார், இப்படி பெரிய பெரிய மகான்கள் தான் நம்மளுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். ரியலை நம்பாத, ரியலை நம்பு. ரீலுங்கிறது படம், படத்தை நம்பாத, ரியல் லைஃப்பை நம்பு. ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு சொன்னவங்க வந்து பெரிய பெரிய மகானுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்பு. இதுவரை என்னுடைய உரையை அமைதியாக இருந்து கேட்ட அனைத்து மாணவர்களுக்கும் இந்த அருள் ஸ்டூடெண்ட் கைடு யூடியூப் சேனல் மூலமாகவும் அதை நடத்துகின்றவர் என்ற முறையிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த முதல்வர்களுக்கும் இப்பணியை சிறமேற்கொண்டு மிகுந்த அருமையாக ஏற்பாடு செய்த அனைத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கும், இங்கே வந்து இதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற வீடியோகிராஃபர் அவர்களுக்கும், என்னுடன் நான் கூப்பிடும்போதெல்லாம் எனக்கு உறுதுணையாக நண்பராக இருக்கும் என்னுடைய நண்பர் மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் மாணவர்களாகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், இவிஎஸ் அப்படின்னோடனே சரி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸு, சுற்றுச்சூழல் பற்றி தான் வந்து அருள் ஐயா வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, நமக்கு தெரியாத, நம்ம 2-3 திருவள்ளுவர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஆனால் நமக்கு தெரியாத மகான்கள் பற்றியெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, யூடியூப்லேயும் என்ன பண்ணியிருக்காங்களாம், இப்போ நம்ம தமிழை பற்றி சொல்கிறோம், அவரே சொன்னார் இல்லையா, தமிழ் மொழி தான் சிறந்தது, நம்ம நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மையே கூட. சரிங்களா? நம்ம தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். கவனிங்கடா, கஷ்டப்படுறோம் இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தமிழ் படிக்கலை, இருந்தாலும் தமிழ் மொழியை தன்னுடைய கருத்துக்களை செலுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே என்ன பண்ணியிருக்காரு, மகான்களை பற்றி தினமும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தன்னுடைய கருத்துக்களை மகான்களை பற்றி தெரிவிச்சிட்ருக்காங்க இல்லையா? அந்த யூடியூப்லாம் நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து படிப்பு மூலயமா படிக்கிறோம் இல்லையா, அதில் மட்டும் கிடையாது, படித்தலை விட கேட்டல் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, நம்மளால் படிக்க முடியாட்டால் என்ன பண்ணலாம், அவங்க நிறைய கருத்துக்களை போட்டிருக்காங்க இல்லையா யூடியூப்பில், அதை போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். கேட்டல், படித்தலை விட கேட்டல் சிறந்ததுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு கூட நிறைய விஷயங்களை நம்ம பதிய வச்சுக்கலாம். சரிங்களா? படித்தா கூட நம்மளுக்கு பதியாது. உண்மையாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சாங்ஸ் பாட்டெல்லாம் கேட்குறீங்க இல்லையா, ஒரு நூற்பாவையோ ஒரு பாடலையோ மனப்பாடம் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒரு சாங்ஸ், ஏதாவது சினிமா சாங்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, உடனே மெமரி பண்ணிடுவீங்க இல்லையா? அது எதனால், பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் தான். சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்த பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நம்ம அதிக பலனை பெற முடியும். அது இல்லாத மனப்பாட சக்தியும் அதிகமாகும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, படிக்கிறதோட மட்டும் இல்லை, அது நம்மளுக்கிட்ட வராது, அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கிறத விட அவங்க நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க, அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதன் மூலயமா பெறக்கூடிய பயன்ன்றது சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சாலம்ன்றது என்னன்னா மிகுதியை குறிக்கும் சொல்லுவாங்க. இப்போ நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, சாலம்னா என்னது, மிகுதியை குறிக்கும்னா அதிகமான நம்மளால் மெமரியை வச்சுக்க முடியும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் அவங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் இவிஎஸ் இருக்கு இல்லையா, அது தொடர்பான கருத்துக்களையும் ஐயா சொல்லியிருக்காங்க, அதுக்கான வீடியோவும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்து பயன்பெறணும். இந்த கருத்துக்களை எல்லாம் எங்கள் கல்லூரிக்கு வந்து அவங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கினாங்க. அதனால் என்ன பண்ண, ஐயா அருள் ஐயா அவர்களுக்கு
ரொம்ப நன்றி. ஏன்னா இது வரைக்கும் நாம் என்ன பண்ணியிருப்போம், அவங்க வந்து சொல்லுவாங்க போவாங்க, அதோட முடிஞ்சிடும். நம்ம கல்லூரியோடைய இந்த செய்தி யூடியூப்லேயும் வந்து அது நம்ம யூடியூபுக்கு வரப்போகுது இல்லையா, அப்போ வந்து முதல் வந்து வெற்றியை நாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? கல்லூரியை பற்றி நமக்குள்ளே இல்லாமல் உலகம் முழுக்க சமூக வலைதளங்களில் நம்மளுடைய கல்லூரியை பற்றி இந்த செய்திகள்லாம் போக போகுது. அதனால் செய்திகள்லாம் என்ன பண்ண போகுது, பரவ போகுது. சரிங்களா? அப்போ நம்ம கல்லூரிக்கு ஒரு பெருமையை வந்து தேடி தந்திருக்காங்க ஐயா அவர்கள். அதனால் ஐயா அவர்களுக்கும் மறுபடியும் என்ன சொல்கிறேன், அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.